அறிவுசார் சொத்துரிமை தலைநகராக நிறுவிட தமிழ்நாட்டில் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தின் ஐடிஎன்டி ஹப் சார்பில் 174 ஆழ்நிலை மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புத்தொழில்கள் வழியாக புத்தாக்கம் மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சியை ஊக்குவித்திட 27 ஆழ்நிலை தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தொழில் வளர்காப்பங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடிகளை கம்பிவடம் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டப்பணிகள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தின் டான்பினெட் மூலம் தற்போது 11,953 95% கிராம ஊராட்சிகளில் முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 11/10/2025 அன்று 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் இணைய வழியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 219 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளம் நீரின்றி அமையாத உலகு எனும் பேருண்மையை உணர்ந்துள்ள நமது அரசு நீர் மேலாண்மையை செவனே செயல்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல அளப்பரிய திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் அமைத்தல், நிரந்தர நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் பாதிப்பை தணிப்பதற்கான திட்டங்கள், அணைகள் மேம்பாடு, கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் உட்பட நீர்வளங்களை புனரமைத்து மேம்படுத்தும் அனைத்து பணிகளுக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 17,096 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. பாசன வசதிக்காக சிறப்பு தூர்வாரும் பணிகள் காவிரி டெல்டா, பரம்பிக்குளம், ஆழியாறு, தாமிரபரணி மற்றும் வைகை உள்ளிட்ட வடிநிலங்களில் 498 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,218 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு வடிகால்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தணித்திடும் வகையில் 362 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகரின் குடிநீர் வழங்கும் ஆதாரங்களை பெருக்கிடும் வகையில் சென்னைக்கு அருகே திருப்பூரில் கோவளம் உப வடிநிலை பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.25 TMC கொள்ளளவு கொண்ட மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற ஒரு புதிய நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி உள்ளார்கள். பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய நீர்வளத்துறைக்கு நீர் மேலாண்மைக்கான தேசிய நீர் விருது, உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருது, பங்கேற்பு பாசன மேலாண்மை விருது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீர்வளத்துறைக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,076 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவை தற்போதைய அளவை விட 2 மடங்கு உயர்ந்திடும் என்ற மதிப்பீட்டின் அடிப்படையில் 100 பில்லியன் யூனிட் கொண்ட புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை உருவாக்கும் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டத்தை 5,320 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை, தனியார் பங்களிப்புடன் உருவாக்கும் பணிக்கான முதற்கட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன.